பாரத மன்னருக்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கம். முதல்ல என்னோட தனிப்பட்ட கருத்து வந்து மக்களோட அறுதி பெரும்பான்மை ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னு ஆதரவு இருக்குன்ற போது அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க வேண்டும் அப்படின்றது என்னோட பொசிஷன். அது வந்து பிரைவேட் இண்டிவிஜுவல், அது என்னோட லீகல் பொசிஷனும் கிடையாது. ஆனா இதை தாண்டி ஆளுநருக்கான பொசிஷன் என்னன்னா 2006 இந்த ராமேஸ்வர் பிரசாத் கேஸ்ல உச்சநீதிமன்றம் தெளிவாக சப்ஜெக்டிவிட்டி இன் அப்ஜெக்டிவிட்டி இஸ் ரிக்வயர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து மறுபடியும் எடியூரப்பா கேஸ்லயும் அவங்க இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீங்க அவங்களால மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்ற போது நீங்க அவங்களை அழைச்சிருக்கணும். அதற்கான நீங்க வந்து ஹார்ஸ் ட்ரேடிங் ஆகிறதுக்கான நேரத்தையும் நீங்க கொடுக்க கூடாது அப்படின்னு. இப்போ வந்து அஇஅதிமுக முடிக்க முடியும் இல்ல அவங்கள வந்து பிரிக்க முடியும் அப்படின்ற பேச்சுக்கள்லாம் அஇஅதிமுகல இருந்து வருதோ இல்ல தாவேக்கல இருந்து வருதோ இல்ல வெளில இருந்து வருதோ அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் கொடுக்க கூடாது அப்படின்றதுதான் இந்த நீதிமன்ற தீர்ப்புகளோட எண்ணமே. அந்த மாதிரி ஒரு பொசிஷன் இருக்க கூடாது அப்படின்ற நடந்துச்சுன்னா அது நடக்காது இல்ல இந்த சிக்கல். இல்ல அதுதான் ஸ்வேரிங் நடந்தா இவங்க ஏற்கனவே பொறுப்புல இருக்காங்க, வேற யாருக்கும் வாய்ப்பு இருக்காது, அப்ப பேசலாம் அப்படின்றது. நீங்க வரும்போதே என்னால பாசிபிலிட்டி அப்படின்னு இங்க வந்து தாவேக்காவும் சட்டலா ஒரு பிரச்சனைக்கு அவங்களே காரணமாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் வந்து ஆதரவு கேட்க வரும்போது நாங்க சிங்கிள் மெஜாரிட்டி வந்து ரேட் எங்க கிட்ட இருக்கு, எங்களுக்கு கான்பிடன்ஸ் இருக்கு, மக்கள் கொடுத்த ஆதரவுனால மத்தவங்களால கன்வின்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து மட்டும் சொல்லியிருந்தா பரவாயில்ல. ஆனா எங்ககிட்ட ஏற்கனவே வந்து 113 இருக்கு இல்ல 112 இருக்கு, அவங்க என்ன நம்பர் கொடுத்திருந்தாங்களோ அந்த நம்பர் மட்டும்தான் அப்படின்னா அப்ப கேள்விகள் வந்து விடுது. இப்ப மத்தவங்க வர முடியுமா முடியாதா அப்படின்னு. இப்ப சிபிஐஎம் சொல்லியிருக்கிற அந்த ஒரு கேள்வியே விஜய் அவர்கள் வந்து காங்கிரஸோட சேர்ந்திருக்காங்க அப்படின்னா ஏற்கனவே காங்கிரஸ் வந்து கேரளா வெற்றி பெற்றுச்சு. இப்ப சிபிஐஎம் இங்கேயே சப்போர்ட் பண்ணாங்கன்னா நாளைக்கு வந்து கேரளாலையும் வந்து இவர் வந்து காங்கிரஸ்க்காக சப்போர்ட் பண்ணுவாரு அப்படின்னா இவங்களோட பொசிஷன் என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வருகிறது. சோ அப்ப அவங்களுக்கு ஏற்கனவே பொறுத்தவரைக்கும் நீங்க காங்கிரஸோ இடதுசாரிகளோ கேரளாவுக்கு வேற தமிழ்நாடு வேறன்னு தானே இது வரைக்கும் இருக்கு. அங்க எதிரெதிரா இருந்தாலும் தமிழ்நாட்டுல ஒரே அலையன்ஸ்ல அது வந்து ட்ரெடிஷனலா ஒரு பொசிஷன். ஆனா இப்ப கேம்பெயினுக்கே ஏன்னா திமுக போய் அங்க கேரளால வந்து காங்கிரஸ்க்காக கேம்பெயின் பண்ண போறது கிடையாது. ஆனா விஜய் அவர்களால கேம்பெயின் பண்ண முடியும் அப்படின்ற பேச்சுவார்த்தைகள் வந்து மாணிக்கம் டகோரோ இல்ல மற்றவர்களோ வச்சிருந்தாங்க. இது என்னன்னா வேணுகோபால் அவர்களே அந்த இதை வச்சிருந்தாங்க. சோ அதனால அந்த பாசிபிலிட்டி இருக்கும்போது இன்னைக்கு லெஃப்ட்டுக்கு வந்து அவங்களோட சர்வைவல் ஒரு கொஸ்டினா இருக்கு. இன்னைக்கு வந்து எந்த ஒரு ஸ்டேட்லயும் அவங்க ஆட்சியில இல்லாம இருக்காங்க அப்படின்ற போது இந்த கேள்விகள்லாம் அவர்களுக்கும் வரும். எல்லா கட்சிக்குமே இது மட்டும் இல்ல, இந்திய அலையன்ஸ்ல இருக்க ஒவ்வொரு கட்சிக்குமே காங்கிரஸ் நாளைக்கு என்ன பொசிஷன் எடுப்பாங்க, நாளைக்கு 2029ல நாங்க இவங்களோட சேர்ந்து கூட்டணியில போட்டியிடணுமா வேண்டாமா அப்படின்ற ஒரு கேள்விகள் வருகிறது. அப்படின்ற போது அந்த வாய்ப்புகள்லாம் வரும்போது எல்லாருமே அதற்கான சிந்தனை. அதனால தான் இன்னைக்கு கூட்டணி கட்சிகள் இல்லாட்டி திமுக சேர்ந்த கூட்டணி கட்சிகள் நாங்க இல்ல மக்கள் இவ்வளவு ஆதரவு கொடுத்திருக்காங்க அவங்க வந்து ஆளுநரை கேள்வி கேட்கும்போது நாங்க அட்லீஸ்ட் அப்ஸ்டெயின் பண்ணுவோம்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியுமா? யாரும் அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க முடியாது. ஏன்னா எல்லாருமே அவங்களோட பொலிட்டிக்கல் சர்வைவல். இன்னைக்கு தாவேக்கா வந்து ஆட்சிக்கு வந்து விட்டால் அடுத்த தேர்தலில் அவங்களோட பொசிஷன் என்னவாகும் அப்படின்னு கூட்டணி சேர்ந்தா மட்டும் இல்ல கூட்டணி சேராமே அவர் ஆட்சிக்கு வந்துட்டா என்ன ஆகும் அப்படின்ற எல்லாருமே அந்த பாசிபிலிட்டி இன்னைக்கு யோசிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதனாலதான் எல்லாருமே இந்த பொசிஷன் அவங்க மெயின்டெய்ன் பண்றாங்க. பேசலாம். முதல் கட்ட கருத்தாத்திருக்கேன். ஷானவாஸ் ஒரு பார்வை இம்ரான் வச்சிருந்தாரு, அது நீங்களும் நேரடியா அதுக்கான பதில் சொன்னா சரியா இருக்கும். ஜென்ராம் ஒரு பார்வை வச்சாரு. ஆனா இப்ப வந்து நீங்க எல்லாருமே சொல்றீங்க ஆளுநர் தவறு செய்கிறார், ஆளுநரை கண்டிக்கிறீங்க, அப்ப வாய்ப்பை திரு விஜய்க்கு கொடுக்கணும்னு சொல்றீங்க. அதே நேரத்தில் இந்த காலதாமதத்தில் உங்கள் கட்சிகளுடைய முடிவுகளும் ஒரு சிக்கலா மாறுதா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாரு. அப்ப அவங்க ஏதோ ஒரு முடிவை உடனே சொல்லணும் அப்படிங்கிறாரு. அதாவது நாங்கள் எங்கே நடராத்திரி சுடுகாட்டுக்கு போகணும்னு சொல்லுவாங்க, அது மாதிரி எனக்கு கேட்க தோன்றுகிறது. ஆளுநர் ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்று சொல்வதற்கும் நாங்களெல்லாம் சேர்ந்து ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று சொல்வதற்கும் என்ன ஒற்றுமை இருக்குது எனக்கு புரியலையே. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நாளைக்கு வந்து திமுக தலைவர் விடுறாருன்னு வைங்க, ஆளுநர் ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும், ஆளுநர் அரசியலமைப்பு சட்ட கடமையை ஆற்ற தவறுகிறார் அப்படின்னு திமுக தலைவர் ஒரு அறிக்கை கொடுக்குறாருன்னு வைங்க, உடனே ஏன் நீங்களே ஆதரவு கொடுத்துட்டு போகலாமே, உங்களால தான் லேட்டு அப்படின்னு சொல்லுவீங்களா? அது வேற இது வேற. ஓகே. இப்ப அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆளுநருடைய கடமையை செய்யணும்னு சுட்டி காட்டுறாருன்னு வைங்க, உங்களால தாங்க லேட்டு, நீங்க ஆதரவு கொடுத்துட்டு போவீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? கடமையை செய்ய தவறுகிறார். அவர் யார்கிட்ட வேணாலும் கேட்பாருங்க, கேட்க மாட்டாருங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? நாளைக்கு இந்த 3 கட்சிகளும் நாங்க நிராகரிச்சிட்டோம்னா அவருக்கு என்ன ஆப்ஷன் சொல்லுங்க? அதிமுக கேட்க மாட்டாருன்னு உத்தரவாதம் இருக்கா? அதிமுக அவர் பேசாம இருந்திருக்காரா? அதிமுகவினுடைய முக்கியமான முகமாக தாவேக்காவினுடைய முக்கியமான முகமாக இருக்கக்கூடிய ஒரு உறவினர் அதிமுக இன்னைக்கு எம்எல்ஏ இருக்காரு, பேட்டியில சொன்னாரா இல்லையா? ஆமா பேசிக்கிட்டு இருக்காங்க, எடப்பாடி அண்ணன் பேசிட்டு இருக்காங்கன்னு அதிமுக இருந்தா பேசினாங்க, ஊடகங்கள்ட்ட வந்து சொன்னாங்க, தாவேக்கா சார்பில் அணுகி இருக்காங்க, பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு சொன்னாங்களா இல்லையா? அப்ப பொய்யா?
அவரு இந்த காங்கிரஸ் வந்து விட்டதனால் இந்த பக்கம் வலைய போட்டிருக்காரு. இப்ப காங்கிரஸ் போகலன்னா அவர் நேரடியா எடப்பாடிட்ட போய் பேசியிருப்பாரு. காங்கிரஸ் போவாததுனால, காங்கிரஸ் போயிட்டதுனால இப்போ இன்னொரு 6 தான் தேவைப்படுது, இங்க ஒரு 3 கட்சிட்டு 6 இருக்குது, இதை வாங்கிடலாமேன்னு அவர் அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்காரு. கூட 2 IUML சேர்த்து கிடைச்சா இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோனா இருக்கும், ஒரு 120 வச்சு ஆட்சி பண்ணலாமேன்னு IUML பேசி பார்த்தாரு. அவர் பேராசிரியர் வந்து அதெல்லாம் நாங்க காலங்காலமா திமுகவோட இருக்காங்க, அதெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டாரு. இப்போ 6 தான் இருக்கு 3 கட்சிட்ட. அந்த இடத்துல கேள்வி வருது, பேராசிரியர் கையோட சொல்லிட்டாரு, அதே போல நீங்க ஏன் முடிவை சொல்லக்கூடாதுன்னு கேக்குறாரு. ஏதோ ஒரு முடிவு, ஆமா இல்லங்கிற முடிவு அந்தந்த கட்சியின் இது அந்தந்த கட்சியின் இறையாண்மை சார்ந்ததுங்க. நாங்க அடுத்த மாசம் கூட சொல்லுவோம், ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு இயங்கும் தன்மை இருக்கு. நாங்க உயர்நிலை குழுவை கூட்டி முடிவெடுத்து சொல்லுவோம், சிபிஎம் சிபிஐ பொலிட் பியூரோ கூடி முடிவெடுத்து சொல்லுவாங்க. இதுக்கும் இன்னைக்கு இருக்கிற அரசியல் நெருக்கடிக்கு என்ன தொடர்பு இருக்குன்னு கேக்குறேன். நாம சொல்வது ஆளுநர் தன்னுடைய கடமையை ஆற்ற தவறுகிறார். 118 கொண்டு வந்து எண்ணிக்கையை காட்டினாதான் ஆட்சி அமைக்க கூப்பிடுவேன்னு எங்க இருக்கு சட்டத்துல சொல்லுங்க. அப்படி இருந்ததுன்னா நாங்க பேச மாட்டோம். அப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மெஜாரிட்டி, சிங்கிள் மெஜாரிட்டி யாரோ அவங்கள கூப்பிட்டு ஆட்சி அமைக்க சொல்லுவதும், அவங்க லெட்டர் கொடுத்தா ஆட்சியை பதவி பிரமாணம் செய்து வைப்பதும் தானே ஆளுநருடைய வேலை. அப்படி சொல்லலன்றாரு. கான்ஸ்டிடியூஷன் இந்த இடத்துல சைலண்டா இருக்குங்கிறாரு. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டிடியூஷன் அப்படி ஒரு டைரக்ஷன் அல்லது ஒரு ஹோல்டிங் ஆளுநருக்கு கொடுக்கல. அது என்னவா வேணா இருக்கலாங்கிறது அவருடைய இன்டர்பிரேஷன், மற்றவர்கள் சொல்றதும். அப்ப ஆட்சி அமைக்க அழைத்து சட்டமன்றத்தில் நிரூபின்னு சொல்றதுக்கு சட்டத்துல ஒன்னும் தடை இல்லைல்ல, அது செய்யலாம்ல. விசி கேட்டையும் சிபிஎம்மும் கொண்டு வந்து ஆதரவு கொடுத்தாதான் பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியும்னு சட்டத்தில் இருக்கா? இல்லல்ல. கூப்பிட்ட வச்சு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுட்டு ஃப்ளோர்ல பெரும்பான்மை நிரூபின்னு சொல்லிட்டு போலாம்ல. அப்ப ஆளுநருக்கு அந்த வாய்ப்பு இருக்கும் போது அதை ஏன் அவர் செய்ய மறுக்கிறார்? அதுதான் கேள்வி. மக்கள் ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள், எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. கிடைத்த அதிக எண்ணிக்கை என்பது தாவேக்காவிடம் இருக்கிறது. தாவேக்காவும் உரிமை கோரிவிட்டது, வேறு எந்த கட்சியும் இதுவரை போய் உரிமை கோரவில்லை. அப்படி இருக்கும்போது ஆளுநர் என்ன செய்யணும், என்ன செஞ்சிருக்கணும்? ஓகே, இன்னைக்கு அரசியல் ரீதியா ஒரு குற்றச்சாட்டு அவங்க வைக்கிறாங்க, அதை பத்தி பேசுவோம். சரி, ரைட். அரசியல் ரீதியா இன்னைக்கு வைக்கும்போது 2 கட்சிகளும் சேர்ந்து எங்க ஆட்சிக்கு வரவிடாம தடுக்க பாக்குறாங்க, அப்படியான செய்திகள் வருது அப்படின்னு செய்தியாளர் சந்திப்பில் அவங்க குறிப்பிடுறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? 2 கட்சிகள் அவங்க குறிப்பிடுறது திமுக அதிமுகவை குறிப்பிடுறாங்க. 2017 அமைந்த அணி திமுக அணி 10 ஆண்டுகளாக 3 தேர்தல்களை மிக வெற்றிகரமாக சந்தித்த அணி திமுக தலைமையிலான அணி. 2 நாடாளுமன்ற பொது தேர்தல்களில் மிகப்பெரிய வெற்றியை பெற்று காங்கிரசுக்கு அதிக எண்ணிக்கையில் இடங்களை கொடுத்த அணி திமுக தலைமையிலான அணி. அந்த அணியில் இருந்து போட்டியிட்டு 2026 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் காங்கிரசுக்கு கிடைத்திருக்கிறார்கள். கிடைத்த உறுப்பினர்களை அழைத்து போய் எல்லா கூட்டணி தலைவர்களும் கூட்டணி தலைவரை பார்த்து நன்றி சொல்லியிருக்காங்க. அந்த நன்றி கூட சொல்லாமல் இந்த கூட்டணியில் இருந்து 5 உறுப்பினர்கள் கொண்ட காங்கிரசினுடைய ஆதரவை பெற்றிருக்கிறார் விஜய். அவர் வந்து திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து எங்களை தடுக்க பார்க்கிறாங்கன்னு சொல்வது அறமற்ற ஒரு வாதம். தாவேக்காவுக்கு அப்படி சொல்லக்கூடிய அருகதை இல்லை. ஏன்னா அவர் நேத்து தான் இந்த ஆட்டத்தை ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. ஒரு கூட்டணியில் இருந்து ஒரு கட்சியை கலட்டி தன் பக்கம் திருப்பியவர் விஜய். இந்த ஆட்டத்துக்கு துணை போனது காங்கிரஸ். அப்புறம் திமுக சேர்ந்தா என்ன, பிரிஞ்சா என்ன, அதை பத்தி இவங்க ஏன் கவலைப்படுறாங்க? அவங்க ஆட்டத்தை ஆடுறாங்க, ஆடட்டும், அதான அரசியல். ஓகே, அது அங்கிருந்து தான் தொடங்குதுங்கிறீங்க. இதை எப்படி இதுக்கு வழியமைச்சது யாரு? ஓகே, இதை டிஸ்டர்ப் பண்ணது யாரு? இதுக்கு வழியமைச்சது யாரு? இம்ரான், இதை எப்படி பார்க்கலாம்? இது அரசியல் ரீதியா ஆயிடுச்சுன்னா இது எல்லாமே நடக்கத்தான் செய்யும். அப்ப